எல்லாருக்கும் வணக்கம். புத்தர் ஞானம் அடைந்தார். இயேசு ஞானம் அடைந்தார். ரமண மகரிஷி ஞானம் அடைந்தார். விவேகானந்தர் ஞானம் அடைந்தார். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஞானம் அடைதல்? ஞானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமா? இந்த பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருமா? அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருமா? அது என்ன ஞானம் அடைதல் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். உண்மையிலே ஞானம் அப்படின்னு என்னன்னா, அறிவோட முதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, ரியாலிட்டி உண்மையை புரிஞ்சுக்கிறது, உண்மையில தெளியிறது அப்படி சொல்லலாம். இத நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஞானம் அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஞானம்னா என்னன்னு நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிரும். ஒரு மகன் ஞானம் அடைந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஒரு புத்தர் ஞானம் அடைந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இவங்க முன்னாடி கொண்டு போய் நீங்க ஒரு அழகான ஒரு பொண்ண நிறுத்தினாலும், அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மயங்க மாட்டாங்க. அவங்களுடைய மனம் அதில பெருசா ஒரு பற்றே இருக்காது. இவங்க முன்னாடி கொண்டு போய் ஒரு தங்கத்த கொட்டினாலும், வெள்ளிய கொட்டினாலும், இல்ல காச நெறைய நீங்க வாரி இறைச்சாலும், இவங்க அதெல்லாம் மயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு உண்மை தெரியும். இதனால எனக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இத வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாத இவங்கள்ட்ட நீங்க போயி இவங்களோட கோவத்த நீங்களால ட்ரிகர் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிரும். நீ இதுக்கு தான் பண்ற அப்படின்னு. இவங்கள்ட்ட நீங்க ஆசைய தூண்ட விட முடியாது. கோவத்த தூண்ட முடியாது. இவங்ககிட்ட போய் எந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களால இவர சொல்ல வைக்கணும், இவர பண்ண வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது உங்களால? எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் முழு சுதந்திரத்துல இருப்பாரு. அவருடைய ஒரு நாள் 24 மணி நேரம் டைம்ங்கிறது அவருக்கு சொந்தமானது. அவரு எப்படி வேணுமோ என்ன பண்ணிப்பாரு, தனக்கு வேண்டியத அவர் பயன்படுத்திப்பாரு. இந்த ஞானம் அடைஞ்சவங்களுக்கு தேவை தான் இருக்குமே தவிர, ஆசை இருக்காது. இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா? தூக்கங்கிறது பெட்ல படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். அப்படி கிடையாது. எங்க படுத்தாலும் தூக்கம் வரணும். அதுதான் உண்மை. நான் என்ன பண்ணுவேன், நான் சாப்பிட்டா பிரியாணி சாப்பிடுவேன். சாப்பிட்டா நான் காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிடுவேன். அப்படிதான் என்னோட பசி எடுக்கும். அப்படி கிடையாது. பசிச்சது அப்படின்னா, என்ன குடுத்தாலும் என்ன பண்ணுவேன், என்னோட பசிக்கு நான் சாப்பிடுவேன். அந்த மாரியான ஒரு மனநிலையில இருக்கிறவங்க, இந்த ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். சுருக்கமா சொல்லப்போனா, எந்த ஒரு விஷயத்திலயும் இவங்களுக்கு பற்று இருக்காது. இந்த உலகத்துல கொஞ்சம் விலகி இருப்பாங்க. ஆனா உலகத்தோட என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. எல்லாத்தையும் சார்ந்து தான் இருப்பாங்க. எப்படி சார்ந்து இருப்பாங்க அப்படின்னா, தேவைகளுக்காக சார்ந்து இருப்பாங்க தவிர, ஆசைகளுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, சார்ந்து இருக்க மாட்டாங்க. இவங்களால பண்ண முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இவங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, அவங்களால என்ன பண்ண முடியும், அடைஞ்சுக்க முடியும். உண்மையே உள்ளபடி தெளிஞ்சு புரிஞ்சுக்கிறவங்க. அப்படி என்ன உண்மை? இவங்களுக்கு தெரியும் கோபம் அப்படின்னா அது ஒரு தேவையில்லாத விஷயம். அதேமாரி பயம் அது என்னது தேவையில்லாத விஷயம். அதேமாரி அதுக்கப்புறம் என்னது வருத்தம். இதெல்லாம் ஒரு உண்மையே கிடையாது. எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா, அது எதிர்காலத்தை சார்ந்து இருக்கும். அது கற்பனை. இப்போ ஒரு விஷயத்த நீங்க பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நான் இது பண்ணேன்னா என்ன நடக்கும்? ஐயோ! என்னோட பேசினா 4 பேர் என்ன நினச்சிருவாங்க? என்னால் பண்ண முடியாத போயிடுமோ? ஒருவேளை தப்பா நடந்துருமோ? இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த பத்தி நம்ம என்ன பண்றது? ஒரு கற்பனையால நம்மளே நெனச்சு, இது முடியாத போயிடுமோன்னு நெனச்சு என்ன பண்றது? பயந்துகிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது. இப்ப சொல்லுங்க உங்களோட பயம் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு இந்த கணம் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒண்ணா? அப்படி இல்லன்னா, அது உங்களுக்கு கற்பனையில நிகழ்ந்த ஒரு விஷயமா? கற்பனை எண்ணங்கள் என்ன பண்ணுது? உங்கள உணர்வா தாக்கி ஒரு பயத்த கிரியேட் பண்ணுது. ஆனா உண்மையிலே இந்த நொடியில நீங்க இது பண்ணுனீங்க அப்படின்னா, அப்படிலாம் இருக்காது. பயம்ங்கிறது நிகழ்காலத்து கிடையாது. அதேமாரி உங்களுக்கு வரக்கூடிய துக்கம்லாம் இருக்குல்ல, துன்பங்கள் எல்லாமே இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த காலத்து நினைவுகள். உங்களுடைய நேத்து உங்களுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கலாம். உங்க லைஃப்ல ஒரு ஃபெயிலியர் சந்திச்சிருக்கலாம். உங்களுக்கு பணம் இல்லாத இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அத பத்தி நீங்க திங்க் பண்ணும்போது என்ன நடக்கும்? அப்படியே உட்காந்துர்றது. இப்படி ஆயிப்போச்சு. என் லைஃப் இப்படி இருக்கு. என்னால மாத்த முடியாது. என்னால இது பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் ஒரு நினைவுகளா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க மனதில ஊற்றெடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? கவலைங்கிற ஒரு விஷயம் உருவாகும். ஆனா உண்மையிலேயே இந்த இந்த கணம், இந்த நொடி நான் பேசுறத நீங்க கவனிக்கும்போது உங்களுக்கு பயம் இருக்கா? பதட்டம் இருக்கா? கவலை இருக்கா? இருக்காது. ஏன் அப்படின்னா, நிகழ்காலத்துக்கு தான் வாழ்க்கை சொந்தமான ஒண்ணு. இந்த நிகழ்காலத்தில நீங்க வாழும்போது உங்களுக்கு பயமும் உங்கள பாதிக்காது. கோவமும் உங்கள பாதிக்காது. பதட்டம், ஆசை என்ன பண்ணும் உங்கள எதுவுமே பாதிக்காது. இந்த உண்மைய
உள்ளபடி என்ன பண்ணியிருப்பாங்க, நம்முடைய ஞானம் அடைஞ்சவங்க உணர்ந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்கள வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானங்கிறது என்ன அப்படின்னா, அறிவோட முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இந்த இங்கே ஜங்ஷன் பக்கம் தான் ட்ரெயின் போகுது, கண்டுக்க வேணாம். ஞானங்கிறது என்னன்னா, நம்மளுடைய அறிவு இருக்கியா, அறிவோட முதிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இப்போ கேமரா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கேமரா இல்லை கேமரா வேணாம், ஒரு ஃபோன் எடுத்துக்கலாமா? ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு என்னது இது வந்து என்னது, இது வந்து இந்த ஃபோன் வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ், இது இந்த கம்பெனி, இதால் இந்த இந்த கேமரா இத்தனை மெகா பிக்சல், ஓகேவா? இந்த ஃபோனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாம் என்னது, அறிவு, உலகம் சொல்லி கொடுச்சு. ஆனால் இந்த ஃபோன் என்னது, ஒரு ஆட்டம்ஸ், இது ஒரு அணுக்கள் சேர்க்கை தான். என்னோடய டேபிள் அது ஒரு அணுக்களோட சேர்க்கை தான். நானும் என்னது, ஒரு அணுக்களோட சேர்க்கை தான். இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு அணுவால் ஆனது, புரிஞ்சுக்க. இது ஒரு பொதுவான உண்மை. இந்த அணுக்குள்ளேயும் எனர்ஜி தான் என்ன பண்ணுது இருக்குது. அந்த எனர்ஜியை வச்சுக்கிறது யார், கடவுள் தான். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் என்னது, எனர்ஜி இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கடவுள் இருக்காரு. அப்போ எல்லாமே என்னது, ஒன்று தான், வேறு கிடையாது. இதுங்கிறது என்னது, அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு உண்மை. இங்கே போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒன்றுமே இருக்காது. இது பேர் என்னது, அறிவுங்கிறது மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிற ஒரு சில விஷயம். ஞானம்ங்கிறது இந்த அறிவோட அடுத்த முதிர்ச்சி. இது வந்து எண்டு, அதோட இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சு உணர்ந்து அதிலேருந்து பற்று இல்லாத நீங்கள் விலகும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் ஞானம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் அடைஞ்சிட்டு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா, எல்லாமே கிடைச்சிரும் கிடையாது. எல்லாத்தையும் பற்றியும் உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எல்லாமே ஒரு மாயையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு மயக்கம், அதாவது ஒரு இந்த உலகமே ஒரு ஹிப்னாட்டஸ் அப்படின்னு தான். ஒரு அழகான ஒரு பூ இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம ஒரு வேலைக்கு வந்திருப்போம், அந்த பூவை பார்த்து என்ன பண்ணுவோம், அப்படியே மயங்கி சிக்கி அந்த மயக்கத்திலே போய்டுவோம். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த பூவோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருப்பீங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க, ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே உங்களை மறந்து அதில் நீங்கள் மாட்டிக்கிறது. அதேமாரி யாராவது உங்கள்கிட்ட வந்து ஆசையாக பேசினாலும் உங்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு அப்படியே அதில் வாங்கி விழுந்துடுறது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கவனமும் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையாக தான் இருப்போம். அதை நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கும். இது புரியுதா உங்களுக்கு? ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்போம். அங்கே என்னங்க, நம்ம சுயங்கிறது நம்மள்கிட்ட, நம்மளுடைய சுயத்தன்மைகள் நம்ம இழந்து நம்ம அது விஷயத்தில் என்ன பண்ணியிருப்போம், மாட்டியிருப்போம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளி உலகத்தை தான் நம்ம என்ன பண்ணுறது, வெளி உலகத்துடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கும். ஓகே, நம்ம சொல்கிற மாரி என்னது, நான் எதுவும் கேட்குறது கிடையாது. இந்த ஃபோனுங்கிறது யாரும் தேவைக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு தேவை இருக்குது, எனக்கு யூஸ் பண்ணிப்போம், அது கிடையாது. அதோடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறது. இப்போ புரியுதா? ஞானம் அடைஞ்சவங்க வந்து எதுலேயும் ஒட்டாதான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படின்னு. அந்த உண்மையில் என்ன பண்ண மாட்டாங்க. இந்த நிலைக்கு போனவங்களுக்கு நிம்மதி பூரணமாக இருக்கும், சந்தோஷம் பூரணமாக இருக்கும். இவங்க தான் ஒரு முழு திருப்தியில் வாழ்வாங்க. இவங்க தான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே என்னென்னா உண்மை புரிஞ்சிருக்கும். இவங்க தான் நிம்மதியான, சந்தோஷமான, அற்புதமான, ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலையில் வாழ்வாங்க. இவங்க வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், அடைய முடியும். வேணாம் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இருக்க முடியும். இந்த நிலைக்கு போனதுக்கப்புறம் இறைவனுடைய சொரூபத்தை நம்மளுடைய உணர முடியும். இறைவன் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. இங்கே தான் நம்மளுக்கு புரியும், இறைவன் நானும் வேற கிடையாது, 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற உணர்ந்து தெளிஞ்சு இந்த வாழ்க்கையை வாழ்கிறது இருக்கு இல்லையா, அற்புதமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் யார்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு அவதாரம், ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளை சொல்லலாம். ஆனால் என்ன பண்ண, இவருக்கு மக்கள் இருந்தாங்க, மனைவிகள் இருந்தாங்க, சுகபோகங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் எதுலேயுமே அவர் என்ன பண்ணல, ஒட்டலை, பற்று இல்லாமல் இருந்தார். அதேமாரி தான் இவர் இருக்கார் இல்லையா, ராமர் இருக்கார். ராமருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்னது என்ன சொல்லுவாங்க இல்லையா, அயோத்தியோடைய அரசர் ஜனக மகாராஜா. அவர் யார்? அவர் ஒரு ஞானம் அடைந்த ஒரு நபர் தான். ஆனால் என்ன பண்ண, அரசராக இருந்தார், சுகபோகங்களை அனுபவிச்சார். எதுலேயுமே என்ன பண்ணல, அவர் ஒட்டலை. இதுக்கு பேர் தான் ஞானம் அடைஞ்சு தெளிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை வாழக்கூடியது. இதுக்கு பேர் தான் ஞானம். ஆனால் மோட்சம் முக்திங்கிறது அது ஒரு நிலை, அது வேறு.
இது இது கிடச்சதுன்னா அதுக்கு வழி தெரிஞ்சிடும், அதுக்கு போக தெரிஞ்சிடும். ஆனால் அது இது என்ன பண்ணாங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.